அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் சிவபுராண வரலாறு காவிரி ஆற்று நாகரிகம் பாகம் 4 தொடர்ச்சியாக மீதமுள்ள கும்பகோணம் அதை சுற்றியுள்ள கோயில்களின் வரலாற்றை பற்றி அறியலாம். அந்த தலத்தின் வடிவமைப்பு, அங்கு இறைவனுடைய பெயர், அதை கொண்டு இந்த நாகரிகம் எவ்வளவு தொன்மையானது என்பதை நாம் அறிய முடியும். அதனால் தான் இங்குள்ள ஒவ்வொரு கோயிலும் நான் சொல்கிறேன். கும்பகோணம் கோயில் பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நீங்கள் நான் சொல்லும் இந்த கோயில்களின் கருத்து அதை தொடர்ந்து பார்த்து வந்தால்தான் இந்த தொன்மை வரலாறு எப்படி நீள்கிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதற்காக இந்த காணொலியை கண்டு கொண்டே வந்தால், தொடர்ச்சியாக பார்த்தால் உங்களுக்கு புரியும் என்பதை கூறி இந்த காணொலியை விவரிக்கிறேன். இனி மிதமுள்ள கோயில்களை பார்க்கலாம். இனி திருச்செங்கனூர் கோயில், இது கும்பகோணத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பனந்தாள் செல்லும் மார்க்கத்தில் உள்ளது. இறைவன் சத்தியகிரி ஈஸ்வரர், இறைவி சகி தேவி அம்மையாக அருள் பாலிக்கின்றனர். இந்த இடம் சண்டேஸ்வர நாயனார் அவதரித்த இடமாகும். முருகன் சூரசம்ஹாரம் நிகழ்த்துவதற்கு முன் வழிபட்டு பூஜித்து படைக்கலம் பெற்ற ஊர் ஆதலால் செய்யோன் என்று அழைக்கப்பட்டு முருகனை நினைவூட்டும் வகையில் உள்ளது. அதற்கு பிறகு அந்த உணர்த்தும் விதமாக செய்நல்லூர் என்று அழைக்கப்பட்டு தற்போது திருச்செங்கனூர் என்று அழைக்கிறார்கள். செய்யோன், அது செய்யன் என்ற வார்த்தை செய், அப்புறம் நல்லூர் எடுத்து செய்நல்லூர் என்று அழைக்கப்பட்டு அது மருவி திருச்செங்கனூர் என்று அழைக்கிறார்கள். அதற்கு அடுத்து உள்ள தலம் திருப்பனந்தாள். இது கும்பகோணம் கோயில் 19 கோயில்களை நாம் வரிசையில் பார்க்கின்றோம். இதுக்கு முன்னாடி நாம் 18 கோயில்களை பார்த்துள்ளோம். கும்பகோணத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் அணைக்கரை செல்லும் மார்க்கத்தில் இக்கோயில் உள்ளது. தாடகை என்ற மங்கையின் அன்புக்காக அவள் அணிவித்த மாலையை வளைந்து ஏற்றுக்கொண்டதனால் இங்கு லிங்கம் வளைந்த நிலையில் உள்ளதாக தல வரலாறு கூறுகிறது. சோழ மன்னன் யானை கட்டி இழுத்த போதும் கூட நிமிராத இந்த லிங்கம் அங்கு வந்த குங்குலி கலிய நாயனார் தம் கழுத்தில் கயிறு கட்டி லிங்கத்தை இழுத்த போது இந்த லிங்கம் நிமிர்ந்தது என்று தல வரலாறு கூறுகிறது. தமிழ் வளர்த்த தமிழ் அறிஞர்கள் பலர் பயின்று ஆதீனம் தமிழ் கல்லூரி இங்கு இருக்கிறது. இறைவன் செஞ்சடைப்பர் என்றும் இறைவி பெரிய நாயகி என்றும் அழைக்கின்றார்கள். 20வது தலமாக திருதேவன்குடி, நண்டு பூஜித்த முக்தி அடைந்த தலமாகும். இறைவன் கட்கடேஸ்வரர் என்றும் இறைவி அருமருந்தம்மை என்றும் அழைக்கிறார்கள். 21 திருவிடை மருதூர், இறைவன் மகாலங்கேஸ்வரர் என்றும் இறைவி நன்முலை நாயகி என்றும் அழைக்கிறார்கள். கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் மயிலாடுதுறை செல்லும் மார்க்கத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. இது மிகவும் பழமையான கோயில். இங்கு பழமையான மருத மரம் தல விருட்சமாக உள்ளது. இது மிகவும் பெரிய கோயிலாகும். இதை திருக்கோயிலாய பரம்பரை ஆன திருவாடுதுறை மடத்தினர் நிர்வகிக்கின்றனர். இங்கு வருகுண பாண்டியன் பிரம்மத்தி தோஷத்தை நீக்க இங்கு வந்துள்ளான். ஒரு சமயம் விமண்டகன் என்ற முனிவர் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சிவன் அவருக்கு காட்சியளித்து அவர் வேண்டி வணங்கி இறைவனிடம் வரம் கேட்டதன் பேரில் இங்கே இறைவன் அவருடைய வேண்டுதலை இணங்கி மகாலிங்கேஸ்வரராகவும் இறைவி உமாதேவியும் அருள் பாலிக்கின்றனர். இங்கு உமாதேவியார் முல்லையம்மை என்று பெயரில் பெருநல முல்லையம்மை என்ற பெயரில் இறைவன் நோக்கி தவம் புரிந்தால் இங்கு ஆலயத்தின் வடக்கே முருகன் கோபுரம் உள்ளது. வருகுண பாண்டியனின் சிலையும் இங்கு ஒரு பக்கத்தில் வைத்துள்ளார்கள். அதையடுத்து 22ஆக திருநீலக்குடி, கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் மார்க்கத்தில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இக்கோயில் உள்ளது. இங்கு வருணனும் கன்னியரும் பூஜித்து வரம் பெற்றனர். இங்கு சிவபெருமான் இரு தேவியுடன் அருள் பாலிக்கிறார். இதில் ஒரு அம்மன் கன்னியாகும், இன்னொருவர் கல்யாண கோலத்திலும் காட்சி தருகின்றனர். இதை கொண்டு இத்தலம் இறைவியின் திருமணத்திற்கு முன் கன்னியாகவும் பிறகு திருமணம் நடைபெற்ற பிறகு இங்கு வந்து சென்றார் என்பதையும் உணர்த்தும் விதமாக இத்தல வரலாறு அமைந்துள்ளதை அறிய முடிகிறது. 23ஆக திருப்பாலைத்துறை, திருக்காவணத்து முனிவர்கள் வேள்வி செய்து புலியை வரச் செய்து ஈசன் மீது ஏவ அதை கொன்று தோலை உரித்து ஆடை அணிந்து கொண்டு தலமாகும். இது வசிஷ்டர் மற்றும்
திரு திக்கு பாலகர்கள் வழிபட்ட தலமாகும். இங்கு இறைவனை பாலைவனநாதர் என்றும் இறைவியை தவண வெண்ணகை அம்மா என்றும் அழைக்கிறார்கள். 24 திரு ஆவூர் கும்பகோணத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு பசுக்கள் இறைவனை பூஜித்ததால் ஆவூர் என்று அழைக்கப்படுகிறது. இறைவன் பசுபதீஸ்வரர், இறைவி மங்களநாயகி ஆவார்கள். இங்கு இந்திரனும் பூஜை செய்துள்ளார். 25 திருப்பேணு பெருந்துறை இறைவன் பெயர் சிவானந்தேஸ்வரர், இறைவியின் பெயர் மலையரசி அம்மை. இக்கோயில் நன்னிலம் அருகே உள்ளது. நன்னிலம் திருக்கொண்டீஸ்வரர் இங்கு இறைவனை ஜுரதேவர் என்று அழைக்கிறார்கள். இந்த இறைவனுக்கு ஜுரமுள்ளவர்கள் புல்லுங்கள், ஜுரம் என்றால் காய்ச்சல், அது ஃபீவர். ஜுரமுள்ளவர்கள் புல்லுங்கள் அரிசி மிளகு ரசம் கொண்டு இச்சுவாமிக்கு நைவேத்தியம் செய்துவிட்டால் ஜுரம் போகிறது என்று ஐதீகம். 27 திருவைக்காவூர் இறைவன் வில்வன ஈஸ்வரர், இறைவி வலக்கை நாயகி ஆவார்கள். 28 சொரிமுத்து அய்யனார் கோயில். 29 திருமணஞ்சேரி இறைவன் உத்வாகநாத சுவாமி, இறைவி கோக்கிலம்பாள். இங்கு இறைவன் உமாதேவிக்கு தான் அளித்த வரத்தின்படி இந்த திருமணஞ்சேரியில் அவரை திருமணம் செய்து கொண்டார். எனவே இங்கு திருமணம் ஆகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் வந்து மாலையை அர்ச்சனையை இறைவன் கொடுத்து அவர்கள் இறைவன் மேல் சாத்தி அந்த மாலை திரும்ப பெற்று செல்கிறார்கள். விரைவில் அவர்கள் திருமணம் நடைபெறுகிறது என்று இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த அர்ச்சனை செய்து கொண்டு போவதை நீங்கள் காணலாம். 30 திருபுவனம் கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இறைவன் கம்பகேஸ்வரர், இறைவி தர்ம சம்வர்த்தனி. தர்ம சம்வர்த்தனா அறம் வளர்த்த நாயகி என்று பொருள். இங்குத்தான் சர்வேஸ்வரருக்கு தனி சன்னதியும் உள்ளது. நரசிம்மர் கோபம் கொண்டு இறைவனை வதம் செய்த பிறகு கோபம் கொண்டு திரிந்து கொண்டிருந்தார். அந்த கோபம் தனிய சிவன் இந்த சர்வேஸ்வர அவதாரம் எடுத்து நரசிம்மரின் கோபத்தை தணித்தார் என்று புராண வரலாறு கூறுகிறது. இந்த கோயிலை 3வது குலோத்துங்க சோழன் 824 வருடங்களுக்கு முன்பு கட்டினார். 31 திருநல்லம் இறைவன் உமாமகேஸ்வரர், இறைவி மங்களநாயகி. 32 அவளிநல்லூர் இறைவன் சாட்சி நாயகேஸ்வரர், இறைவி சவுந்தரநாயகி. இத்தலத்தில் காசிப முனிவர் பூஜை செய்துள்ளார். 32 திருவலஞ்சுழி கும்பகோணத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இங்கு ஏரண்ட முனிவர் தம் உயிரை கொடுத்து காணாமல் போன காவிரி ஆற்றை வரவழைத்தார். அது வளமாக சுழித்து ஓடத் துவங்கியதால் இந்த இடம் திருவலஞ்சுழி என்று தலவரலாறு கூறுகிறது. இங்குள்ள விநாயகர் கடல் நுரையால் ஆனவர் என்பதால் இவருக்கு அபிஷேகம் செய்வது எதுவும் கிடையாது. 34 திருமங்கலக்குடி இறைவன் புராண வரதேஸ்வரர், இறைவி மங்கள நாயகி. இது பழமையான தலமாகும். இங்கு சூரியன், மகாகாளி, திருமால், பிரம்மன் இவர்கள் பூஜித்துள்ளார்கள். எனவே இது மிகவும் பழமையான தலம். சிவபுரம் இது கும்பகோணத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இங்கு திருமால் அவதாரம் எடுத்த பொழுது அதுக்கு வந்து பூஜித்தார். இறைவன் சிவபுரநாதர், இறைவி சிங்காரவல்லி. இங்கு 2 கோயில்களும் பார்த்தால் பழமையான கோயிலாக உள்ளது. இங்கு திருமாலை வந்து வழிபட்டதாக சொல்கிறார்கள். அப்போது திருமால் வந்து இங்கு வழிபட்ட பிறகு இறைநிலைக்கு பிறகு உயர்ந்திருக்கிறார் என்பது இந்த கோயில் வரலாறு தெரிகிறது. 36 திருக்கட்குடி இது மருதாநல்லூர் என்ற தற்போது அழைக்கப்படுகிறது. இங்கு லிங்கம் மணலால் ஆனது மற்றும் ராமன் பூஜித்த தலமாக சொல்கிறார்கள். 37 ஹரித்வார மங்கலம் வராக உருவம் கொண்ட திருமாலின் கொம்பை முறித்து தன் மார்பில் அணிந்து சிவன் இங்குள்ளார் என்று சொல்கிறார்கள். இறைவன் பாதாள ஈஸ்வரன், இறைவி அலங்கார நாயகி. இது தவிர திரு இன்னம்பர் கோயில், திரு ஆப்பாடி கோயில், 108 சிவாலயம், திருவியலூர் கோயில், திருநல்லூர் கோயில். இந்த திருநல்லூர் கோயில் இறைவன் கல்யாண சுந்தர ஈஸ்வராகும், இறைவி கல்யாண சுந்தரியாகவும் வீற்றுள்ளார்கள். இங்குத்தான் இறைவன் திருநாவுக்கரசருக்கு திருவடி காட்டினார். மேலும் அமர்நீதி நாயனாரையும் அவரது மனைவியும் ஆட்கொண்டார் என்று தலவரலாறு சொல்கிறது. எனவே திருநள்ளாரும்
பிரசித்தி பெற்ற கோயில். 43 திருசக்தி முற்றம் திருஞான சம்பந்தருக்கு இறைவன் முத்துப்பந்தர் அருளிய தலமாகும். மேலும் தேவி இறைவனை தழுவி முத்தம் கொடுத்த தலமாகும். அதனால்தான் அதன் பெயரிலே சக்தி முத்தம் என்று இத்தலம் அழைக்கப்படுகிறது. 44 கோட்டையூர் கும்பகோணத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் திருவையாறு செல்லும் வழியில் உள்ளது. காவிரியில் திருவலஞ்சுழியில் சிக்குண்ட ஏரண்ட முனிவர் இங்கு வழிபட்டதாக தல வரலாறு கூறுகின்றது. மேலும் மார்கண்டேயர் இங்கு பூஜித்துள்ளார். இறைவன் கோட்டீஸ்வரர், இறைவி பந்தாடு நாயகி. 45 ஆடுதுறை. 46 திருப்பாடலவனம் இறைவன் சுந்தரேஸ்வரர், இறைவி அபிராமி. அகத்திய முனிவர் இங்கு பூஜை செய்துள்ளார். மேலும் வாழக்கிள்ளியார் என்ற முனிவர் இங்கு வந்து பூஜித்து இரண்டர் கலந்துள்ளார், இறைவனை சேர்ந்துள்ளார் என்று தலவரலாறு கூறுகிறது. சுரதன் என்ற மன்னரும் குவரின் போன்றோரும் இங்கு வழிபட்டார்கள் என்று குடந்தை புராணம் சொல்கிறது. 47 திருவேல்விக்குடி கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறை செல்லும் மார்க்கத்தில் வரும் குத்தாலம் என்ற ஊரிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஊர் உள்ளது. இறைவன் மணவானவேஸ்வரர், இறைவி பரிமள சுகந்த நாயகி. இறைவனின் திருமண நடந்த தலம் இது என்கிறார்கள். இங்கு பார்த்தால் நவகரங்கள் கிடையாது, கொடிமரமும் கிடையாது. அதற்கு பதிலாக ஈசனே ஈசான மூலையில் நவகிரக மூர்த்தியாக வைத்துள்ளனர். தனி சன்னதியில் நவகிரகமாக அவர் அமைந்துள்ளார். அதையடுத்து கோனேரி ராஜபுரம் ஈஸ்வரன் கோயில் உள்ளது. இங்குள்ள நடராஜர் மீது மறு ஒன்று உள்ளது. அதில் ஒரு முடியும் உள்ளது. மேலும் சேக்கிலார் நிறுவிய நாகநாதர் கோயில் இங்கு உள்ளது. இங்கு ராகு காலத்தில் பால் கொண்டு அபிஷேகம் செய்தால் அந்த பால் நீல நிறமாக மாறுகிறது. மேலும் பாம்புரநாதர் கோயில், அதை அடுத்து நலத்தில் உள்ள சோமநாதர் கோயில். இந்த கோயிலில் நடராஜரின் கையில் ரேகையும் மற்றும் கால்களில் பச்சை நிறம் கொண்ட நரம்பு தெரியும் வகையில் அற்புதமாக சிலைகளை செய்துள்ளார்கள். இவ்வாறு இந்த கோயிலை பார்க்கும்போது 2 கோயில்கள், திருவேல்விக்குடி, திருமணஞ்சேரி, இந்த 2 கோயில்கள் கொண்டு இறைவன் திருமணம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள். இதற்கு இந்த கோயில் உருவாகிய அமைப்பு மற்றும் புராணத்தை வைத்துக்கொண்டு நாம் உத்தரகோசமங்கை, இந்த 2 கோயில்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எது தொன்மையாக இருக்கிறதோ அதுதான் சிவனுடைய கோயில் நடைபெற்ற இடம். அதற்கப்புறம் நாம் எப்படி இப்போது 60ஆம் கல்யாணம், அது மாதிரி 100ஆம் கல்யாணம், அது மாதிரி பண்ணுறோம், அது மாதிரியெல்லாம் இந்த தளத்தில் நடைபெற்ற என்று ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது. ஏனென்றால் இங்கு 3 கோயில்கள் திருமணம் நடந்ததாக சொல்கிறார்கள். அதற்காக தான் இவ்வாறு நடைபெற்றிருக்கும் என்று நான் கூறுகிறேன். முதலாக உத்தரகோசமங்கை, நாம் அதுக்கப்புறம் 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், அது மாதிரி செய்கிற மாதிரி இந்த இடத்தில் நடந்ததா என்று ஆய்வு செய்ய வேண்டும். இதுவரை இந்த கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் கோயிலின் வரலாற்றை பார்த்ததில் இறைவனும் இறைவியும் இளம் வயது, அதாவது திருமணத்திற்கு முன்பு சந்தித்த பகுதியிலையும் திருமணம் நடந்த சிறிது காலத்தில் சீர்காழி வந்தும் அப்படியே சிறிது காலம் வாழ்ந்திருக்கக்கூடும் என்பதை அறிய முடிந்தது. இனி தேவி எவ்வாறு திருவண்ணாமலை மற்றும் ஆற்காடு பகுதியில் இளம் வயது முருகனுடன் வாழ்ந்தார் என்பதை காஞ்சி புராணத்தின் ஆதாரங்களை கொண்டு ஆராயும். அப்போது அதற்குரிய நமக்குடைய சான்றுகள் கிடைக்கும். முதலில் இறைவன் இங்கு வேடவனாகும், பிறகு மீனவனாகும், அதையடுத்து விவசாயம் அவதரித்துள்ளார். எனவே சிவன் மருதநாகரிகத்தை இந்த கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூரத்திலும் தொடங்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த தல வரலாறு மூலம் அவர்கள் சென்ற பாதையில் மூலம் அறிய முடிகிறது. அதற்கான அவதாரங்கள் மற்றும் சான்றுகள் கிடைக்கும் பட்சத்தில் அதை குறித்து மேலும் ஆராய்வோம். மேலும் படகு மூலம் சீர்காழி வந்துள்ளார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அதை போன்று நாம் மேலே கண்ட தல வரலாற்றில் திருவேல்விக்குடி மற்றும் திருமணஞ்சேரியில் இறைவன் திருமணம் நடைபெற்றது என்ற குறிப்புகள் இருந்த போதிலும் இந்த கோயிலின் அமைப்பு மற்றும் உத்தரகோசமங்கை கோயிலின் அமைப்பை வைத்து இதில் உத்தரகோசமங்கைத்தான் மிகவும் பழமை என்ற அடிப்படையில் அங்குத்தான் இறைவனின் திருமணம் முதல் நடைபெற்றது என்பதை இந்த ஆய்வின் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். எனவே இந்த ஆய்வு என்பது இந்த கோயிலுடைய இறைவன் பெயர், அங்கு வந்து சென்ற பூஜித்த மக்கள், அப்புறம் திருமால், இந்திரன், இது போன்று திருமால் பூஜித்தது, அவரை இறைவனை வேண்டியது, அதற்கப்புறம் அவரை ஒரு அவதாரம் உருவெடுத்தது என்று பல நிலைகளில் இங்கு நாகரிகம் வளர்ந்துள்ளது என்பதை பார்க்கும்போது இந்த நாகரிகம் மிகவும் தொன்மையானது மட்டும் என்பது புலப்படுகிறது. இதுவே உலகின் ஆதித்தலம் என்பது நிறுவனமாகிறது. இதை கொண்டு நாம் இந்த வரலாற்றை இனி மேலும் ஆராய்வோம். இதற்காக நாம் வைகை நோக்கி செல்ல இருக்கிறோம். என் பயணத்தை தொடர்வோம்.